அப்பாடா, கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்துட்டேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்ல. உன்னை சுத்தி எப்பவுமே நம்ம ஆளுங்க பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ணா, எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது. இப்பதான் பயந்தான்னு சொன்ன. பயந்தேன் தான். அதுக்காக 24 மணி நேரமும் பாடி கார்டு வச்சா சுத்த முடியும்? அவங்களுக்கு வேற வேலை இல்லையா என்ன? உன்னை பத்திரமா பாத்துக்கிறதா அவங்களுக்கு ஒரே வேலை. நீ என் குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்க. அதெல்லாம் பாக்குறப்போ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இன்னும் நாங்க உனக்கு திருப்பி செலுத்த வேண்டிய நன்றி கடன் நிறைய இருக்கு. கவலைப்படாத. நீ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராம பாத்துக்கிறேன். இவ்ளோ பேசுறீங்க. அண்ணா, தாத்தா நீ வாமா, நம்ம வீட்ல இருந்துக்கோமான்னு சொன்னப்போ மொத ஆளா நீங்க வேண்டாம் தானே சொன்னீங்க? அது ஏய் அப்படி இல்ல. இல்ல, நீங்க கூப்பிட்டிருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன்னை வீட்டுக்கு கூப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா உன் மேல கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஏதாவது பேசி உன் மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அது எங்களுக்கும் பார்க்க கஷ்டமா இருக்கும்ல, அதுக்கு தான். ரொம்ப தான் அக்கறை. சரி, சீக்கிரம் போய் தூங்குங்க. 2-3 நாளா நீங்க சரியா தூங்கவே இல்ல. ஓ, இது என் மேல உனக்கு இருக்கிற அக்கறையும்? ஆமா, நீங்க நல்லா இருந்தா தானே நான் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன பத்திரமா பாத்துக்க முடியும். சுயநலத்திலயும் ஒரு பொது நலம். சரி, காலையில சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ஆ? என்ன பாக்குற? கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல. லிஸ்ட் போடணும். எல்லா வேலையும் நீ தானே பாக்கணும். என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீ? ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். நீ தைரியமா போய் தூங்கு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஒரு பிரச்சனையும் வராது. மணி கருப்பு இங்கதான் இருக்காங்க. நைட்டு பூரா உன்னை பாத்துப்பாங்க. சரியா? நீ போ. ஏன் நின்னுட்டு இருக்க? போ. நீங்க கிளம்புங்க. சரி, நான் வரேன். ம்.